ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th தமிழ் இயல் 1 செய்யுளில் ரெண்டாவது பார்ட்டு இரற்ற மொழிதல். இதை எழுதுனது யார்? சந்தக்கவிமணி தமிழ் அழகனார். இரற்ற மொழிதல் இதை எழுதுனது சந்தக்கவிமணி தமிழ் அழகனார். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா, விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. ஏன்னா இப்போலாம் கொஷின் எப்படி கேட்குறானுங்கன்னே தெரியல. அதனால் நம்ம எல்லாமே படிச்சுக்கலாம், இன்க்ளூடிங் ஒன்று கூட விடாமல் படிச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் என்ன பண்ணப்படுது? இணைத்து பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகிறது. இதுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு என போற்றப்படுகிறது. தமிழ் பார்த்திங்கன்னா கடலோடு ஒத்திருத்தலை இரற்ற மொழிவதன் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆளப்படுகிறது, விரிவுபடுகிறது. வாங்க தமிழ் எப்படி கடலோடு ஒத்து போகுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க. தமிழ் ஆழிக்கு இணை ஆழிக்கு இணை இந்த பாடலை பார்க்கலாம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு தனிப்பாடல் திரட்டு. சரிங்களா? இதில் சொல்லும் பொருளும் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல். துய்ப்பதுனா கற்பது தருதல். மேவலால் அப்படின்னா பொருந்துதலால். மேவலால்னா பொருந்துதலால் பெறுதலால். பாடலோட பொருள் பார்க்கலாம் வாங்க. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. தமிழ் பார்த்திங்கன்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ்னு முத்தமிழாய் வளர்ந்தது. அப்படியே கடலோட ஈக்குவல் பண்ணி படிச்சுக்கலாம். கடல் முத்தினை தருகிறது. கடல் முத்தினை தருகிறது. இங்கே தமிழ் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. இங்கே வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சியசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சியசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. இங்கே தமிழ் பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. இங்கே பார்த்திங்கன்னா மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. சரிங்களா? அடுத்ததா சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. அடுத்ததா இங்கே கடல் தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. தன்னுடைய அலையால் சங்க தடுத்து நிறுத்தி காக்கிறது. அடுத்ததா பாடல் தமிழுக்கு கடலுக்கு. பாடல் முத்தமிழ் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ். கடல் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். தமிழுக்கு பார்த்திங்கன்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் ஆகிய முத்தமிழ். கடலில் பார்த்திங்கன்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். சரிங்களா? அடுத்ததான் முச்சங்கம். தமிழுக்கு முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் ஆகிய முச்சங்கம். இங்கே கடலுக்கு பார்த்திங்கன்னா 3 வகையான சங்குகள் தருதல். 3 வகையான சங்குகள் தருதல். சரிங்களா? அடுத்ததான் மெத்த வணிகலன். மெத்த கூட்டல் அணிகலன். இதை பிரித்தெழுதுகளை கொடுத்து கேட்டுருவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்த கூட்டல் அணிகலன். சரிங்களா? தமிழில் பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களாக இருக்குது. சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாவதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி. சரிங்களா? இங்கே பார்த்திங்கன்னா மிகுதியான வணிக கப்பல்கள். மிகுதியான வணிக கப்பல்கள். அடுத்ததான் சங்கத்தவர் காக்க. சங்க பலகையில் அமர்ந்து நம்முடைய சங்க புலவர்கள் பாதுகாத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பார்த்திங்கன்னா நீரலையை தடுத்து நிறுத்தி சங்க காத்தல். நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். இரற்ற மொழிதல். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரற்ற மொழிதல் அணி அல்லது ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இரற்ற மொழிதல் அணி. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது சிலேடை அணின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆப்ஷனில் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரற்ற மொழிதல் அணி அல்லது எனப்படும். இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகிறது. செய்யுளில் உரைநடையில் மேடை பேச்சில் சிலேடை பயன்படுத்தப்படுது. அடுத்ததான் நூல்வெளி. புலவர் பலரோட பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழக பதிப்பு என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்தாளப்பட்டது.
புலவர் பலரோட தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதியிலிருந்து கழக பதிப்பிலிருந்து இந்த பாடல் வந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. இப்பாடலை படைத்தவர் தமிழ் அழகனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தக்கவிமணி என அழைக்கப்படுகிற தமிழ் அழகன் யார்? நம்முடைய முருகப்பெருமானுக்கு இன்னொரு பெயர் சண்முக சுந்தரம்னு சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படும் தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் என்னது? சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். முருகனுக்கு பார்த்திங்கன்னா அறுபடை வீடு இருக்கு. ஸோ 6 × 2 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா 2 ஒய்ஃபு, அதனால் 6 × 2 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. படிச்சிடலாம். இதையும் நம்ம எதையுமே விட்டுற வேணாம், சரிங்களா? காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கீவா ஜெகநாதன். அவரை மாலையிட்டு வரவேற்றனர். அப்போது கீவா ஜெகநாதன், அடடே காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்றனர். நம்மளே இந்த மாதிரி இரற்று மொழிதல் சிலேடையெல்லாம் பேசலாம், நல்லாயிருக்கும். எல்லோரும் அந்த சொல்லின் சிலேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர். அடுத்ததான் இசை விமர்சகர் சுப்புடுவோட விமர்சனங்களில் நயமான சிலேடைகள் காணப்படும். ஒரு முறை ஒரு பெரிய வித்வானுடைய இசை நிகழ்ச்சியில் விமர்சனம் செய்யும் போது அவர் குறிப்பிட்டது, இன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல். ஸோ இது நக்கலடிக்கிற மாதிரி சொல்கிறது, இது நல்லாயிருக்கும் பேசவும். தமிழறிஞர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்த போது இவர் பல்துறை வித்தகர், பல் மருத்துவத்திலும் வித்தகர் அப்படிங்கிறது அர்த்தம் இதில், சரிங்களா? பல துறைகளிலும் வித்தகர், பல் மருத்துவத்திலும் வித்தகர் அப்படின்னா இது போன்ற பல சிலேடை பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவற்றை தொகுத்து சொல்நயங்களை பதிவு செய்து சும்மா 10th பசங்களுக்காக கொடுத்துருக்குது, சும்மா நம்மளும் படிச்சுக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான். இந்த செய்யுளில் இரற்று மொழிதல் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.